அத்தியாயம் 2. நதியா 15ஆம் வயதில் 10ஆம் வகுப்பு விடுமுறையின் போது வீட்டின் பக்கத்தில் உள்ள துணிக்கடையில் டெய்லராக பணியாற்றினாள். அப்போதிலிருந்து சமைக்க கற்றுக்கொண்டவள் தானே சமைத்த உணவை துணிக்கடைக்கு மதிய உணவாக கொண்டு சென்றாள். பணியாளர்கள் இவளின் கைப்பக்குவத்தில் கட்டுண்டு தனக்கும் சேர்த்து செய்ய சொல்ல நல்ல வருமானம் வருவதால் இதற்கும் ஒத்துக்கொண்டார் கனகா. பள்ளி விடுமுறை நாளில் வேலைக்கு சென்றவள் பள்ளி திறந்தவுடன் வேலையை விட்டாலும் பணியாளர்களுக்கு உணவளிக்கும் வேலையை விடவில்லை. காலையிலேயே எழுந்து சமைத்து வைப்பாள். பாபு உணவு பொட்டலங்களை வாங்கிச் சென்று பணியாளர்களுக்கு விநியோகம் செய்வான். ஆனால் இன்று இந்த வருமானமும் இல்லை என்றானது கனகத்திற்கு. கிருஷ்ணனும் வருணும் அலுவலகத்திற்கு சென்றிருந்தனர். நேத்ரா காலேஜ் சென்றிருந்தாள். காவேரி டிவி பார்த்தபடி நடுக்கூடத்தில் அமர்ந்திருந்தாள். அப்போது கற்பகம் மூச்சு வாங்கியபடி காவேரியின் முன் வந்து நின்றாள். என்னாச்சு கற்பகம், ஏன் இப்படி மூச்சரிக்க ஓடி வந்திருக்க? அம்மா, அந்த பொண்ணு ரூம்ல மயங்கி கிடக்கா. என்ன? ஆமாம்மா, சீக்கிரம் வாங்கல. இருவரும் விரைந்து நதியாவின் அறையை அடைந்தனர். அங்கே நதியா உடம்பில் ஜீவனற்று மயங்கிய நிலையில் கிடந்தாள். சிறிதும் தாமதிக்காமல் காவேரி போன் மூலம் மருத்துவராக பணிபுரியும் தனது தோழி லட்சுமிக்கு அழைத்து வீட்டுக்கு வர சொன்னாள். லட்சுமியும் தனது மருத்துவ உபகரணங்களுடன் வருணின் வீட்டை அடைந்தார். என்னாச்சு காவேரி? தெரியல லட்சுமி, அந்த பொண்ணு மயங்கி கிடக்குறா. நீ என்னன்னு பாரு. சரி பாக்குறேன். ஆமா, இவ உன்னோட மருமக தானே? ஏன் இங்க வந்து தங்கியிருக்கா? அது வருணுக்கு இவன் மேல கோபம், அதான் இவளை இங்க தங்க வச்சிருக்கான். எல்லாம் கொஞ்ச நாள் தான் லட்சுமி, அப்புறம் சரியாயிடும். ஓ, இந்த பொண்ணு சாப்பிட்டு ஒரு 2-3 நாள் இருக்கும் போல, அதான் டயர்ட்ல மயங்கிட்டா. ஊசி போட்டிருக்க, எழும்பின உடனே ஜூஸ் கொடு, அப்புறம் நல்லா சாப்பிட வை. இதை கேட்டதும் காவேரியின் மனம் கனத்து போனது. ஏ காவேரி, நான் சொல்றது காதுல விழுதா? ஆ சரிடி. சிறிது நேரம் லட்சுமி காவேரியிடம் உரையாடி விட்டு புறப்பட்டு சென்றார். காவேரி நதியாவின் அருகிலேயே அமர்ந்திருந்தார். பிறவியிலேயே இலகிய மனம் படைத்த காவேரியால் நதியாவின் நிலைமையை காண கஷ்டமாகவே இருந்தது. சுற்றி முற்றி அறையை பார்வையிட்டபடி அமர்ந்திருந்தவர் அவளின் புத்தகங்கள் இருப்பதை பார்த்து, கடவுளை, இந்த பொண்ணு படிப்பும் தரப்பட்டுஷே என்று எண்ணி நதியா கண்விழிக்க காத்திருந்தார். 10 நிமிடத்தில் கண்விழித்த நதியா தன் அருகில் தன்னையே பார்த்தவாறு அமர்ந்திருக்கும் காவேரியை பார்த்து திடுக்கிட்டு எழுந்து அமர்ந்தாள். ஏய், எதுக்கு இப்படி அவசரமா எழுந்துக்கிற? மேடம், நான் வந்து என்ன திணற? வாட் மேடமா? ஹலோ பாப்பா, நான் உன்னோட மாமியார். இதை கேட்ட நதியா அவரையே விழி விரித்து பார்த்தாள். அவளது முக பாவனையை பார்த்து சிரித்தவர் அவளிடம் ஒரு ஜூஸ் டம்ளரை கொடுத்து குடிக்க சொன்னார். அவளுக்கு இருந்த தளர்வால் அதை மறுக்காமல் வாங்கி பருகி கொண்டாள். என்னம்மா, 3 நாளாவா சாப்பிடாம இருந்த? கற்பகத்துக்கிட்ட கேட்டிருக்கலாம்லம்மா. அது மேடம். என்ன மறுபடியும் மேடமா? ஒழுங்கா அத்தனை கூப்பிடு என முறைத்தாள். அது அவங்க கிட்ட கேட்க கூச்சமா இருந்துச்சு அத்தை. என்ன கூச்சமா இருந்துச்சா? அப்படின்னா நீயே சமைச்சு சாப்பிட்டுருக்கலாமே. அம்மா, உனக்கு சமைக்க தெரியுமா? சமைக்க தெரியும், ஆனா சமைக்க எந்த திங்ஸும் இல்ல, அதான் என தயங்கியவாறே கூறினாள். சாரிடா, இதெல்லாம் நான் தான் கவனிச்சிருக்கணும். என்ன மன்னிச்சிடுறா. உன்னோட இந்த நிலைமைக்கு முழுக்க முழுக்க நான் தான் காரணம். வேலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவன நான் தான் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணத்துக்கு கம்பல் பண்ணினேன். ஆனா அவ ஏமாத்த போய் நீ வந்து மாட்டிக்கிட்ட. அதுவும் இல்லாம என் புள்ள உன் மேலதான் கோவமா இருக்கான். அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல மாறிடும். ஆமா, நீ என்ன படிக்கிற? BBA செகண்ட் இயர். நான் ஸ்கூல்ல முதல் மார்க் எடுத்ததுனால எனக்கு இந்த பெரிய காலேஜ்ல இடம் கிடைச்சது. ஆனா இனி என்ன? ஒன்னும் இல்ல, நீ நாளையில இருந்து காலேஜுக்கு போ. நிஜமாவா என கண்கள் விரிய கேட்டாள். நிஜமாதான். அது உங்க பையன், அவனை நான் கவனிச்சுக்கிறேன். நீ இங்க வந்து என்னையோட 4 நாள் ஆகுது. ஒரு நாளாவது உன்னை வந்து பார்த்தானா? இந்நேரம் உன்னையவே மறந்து போயிருப்பான். அவனுக்கு எப்பவுமே அவன் வேலை தான் முக்கியம். அந்த நேரத்துல அவன் அவமானப்படாம இருக்கிறதுக்காக மட்டும்தான் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டான். இனி அவன் உன்னை கண்டுக்கவே மாட்டான். அதனால உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை நீ தான் பாத்துக்கணும். அதனால நல்லா படிச்சு டிகிரியை கம்ப்ளீட் பண்ணு. அப்புறம் உனக்கு சமைக்க திங்ஸ் வாங்கி சொல்றேன். இப்ப இதை சாப்பிடு என்று உணவு தட்டை அவளிடம் நீட்டினார். மறுக்காமல் வாங்கி உண்டாள். ரொம்ப நன்றி அத்தை என்றால் கண்கள் கலங்க. என்னம்மா நீ, அழாம சாப்பிடு. இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும். என் பையனும் மோசமானவன்லாம் இல்ல, ரொம்ப புத்திசாலி. எல்லாம் புரிஞ்சு உன்னை ஏத்துக்குவான். சரி, இப்ப நான் கிளம்புறேன். சரிங்க அத்தை. அன்று மாலையே 1 மாதத்திற்கான சமையல் பொருட்கள் வேலையாட்களின் மூலம் நதியாவின் அறையில் அடுக்கப்பட்டது. புது ஃப்ரிட்ஜ் பொருத்தப்பட்டு காய்கறிகளையும் உள்ளே வைத்தனர். நதியாவுக்கு இந்த செயல் மனதில் மகிழ்ச்சியை கொடுத்தது. அன்றிரவு எளிமையாக சமைத்து பல வருடத்திற்கு பிறகு நிம்மதியாக உண்டாள். தனது படிப்பை தொடரப்போவதை எண்ணி மகிழ்ச்சியாக தனது புக்கை எடுத்தவள் கொஞ்ச நேரம் படிக்கலாம் என்று எண்ணி அறையை விட்டு வெளியேறி தோட்டத்தில் போடப்பட்டிருந்த கல் பெஞ்சில் வந்து அமர்ந்தாள். வருண் நதியாவை பற்றி எந்த எண்ணமும் இல்லாமல் லேப்டாப்பில் தனது பணியை தொடர்ந்தபடி அமர்ந்திருந்தான்.
அப்போது அவனுக்கு போன் வர போனை அட்டன் பண்ணியவன் பேசியவாறே பால்கனி வந்து நின்றான். பேசியபடியே நின்றவனின் கண்ணில் நில ஒளியிலும் அலங்கார விளக்கின் ஒளியிலும் நதியா அமர்ந்திருப்பது தெரிய ஒரு நொடி அவளின் அழகில் மெய் மறந்தவன் மறுநொடி தன்னை சுதாரித்து சீ இவெல்லாம் ஒரு ஆளா என எண்ணியவாறே தன் அறையில் புகுந்து கொண்டான். மறுநாள் காலை 4 மணிக்கு எழுந்து குளித்து முடித்து சமைக்க தொடங்கினாள் நதியா. ஒவ்வொரு நாளும் 10 பேருக்கு மேல் சமைப்பவள் இன்று தனக்கு மட்டும் சமைப்பதால் வேலையும் சீக்கிரம் முடிந்தது. இனி என்ன செய்யலாம் என்று யோசித்தவள் தனது கல்லூரி புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்து விட்டாள். 8 மணி ஆனதும் பேக்கில் புக்கை அடுக்கி கல்லூரி செல்ல தயாரானாள். மிதமான ஒப்பனையுடன் ரெடியாகி வெளியே வந்தவள் தனது அறையை பூட்டி சாவியை கற்பகத்திடம் கொடுத்தாள். காவேரியிடம் சொல்லிவிட்டு கிளம்பலாம் என்று நினைக்க வருணின் கார் வீட்டு வாசலிலேயே நின்றிருந்ததால் வந்து சொல்லலாம் என நினைத்து கிளம்பினாள். கேட் அருகே வந்தவள் எந்த பக்கம் செல்வது என்று தெரியாமல் வாட்ச்மேனிடம் கேட்கலாம் என்று எண்ணி அவர் பக்கத்தில் வந்தாள். அண்ணா, இங்க பக்கத்துல ஏதாவது பஸ் ஸ்டாப் இருக்கா? ஆமா, இப்படி வலது பக்கம் போனா 5 நிமிஷம் நடந்தாலே வந்துடும் என புன்னகைத்தவாறே கூறினார். தேங்க்ஸ் அண்ணா என்றவுடன் வலப்பக்கம் திரும்பி நடக்க ஆரம்பித்தாள். பஸ் ஸ்டாப் வந்தவளின் எண்ண ஓட்டத்தில் அப்போதுதான் நினைவு வந்தது. கையில் காசோ பணமோ இல்லாதது. வீட்டில் இருந்தால் தனது தந்தையிடமிருந்து வாங்கிச் செல்வாள். ஆனால் இப்போது எப்படி செல்வது என்று யோசித்தவாறு நடந்தவளின் கண்ணில் பட்டது எதிரே இருந்த அடகு கடை. சிறிதும் யோசிக்காமல் தனது கழுத்தில் கிடந்த தங்கத்தாலான மெல்லிய செயினை கழற்றி கடையை நோக்கி சென்றாள். செயினை விற்று கிடைத்த பணத்தை வைத்து கல்லூரி சென்றாள். ஆனால் இந்த பணம் தற்போதைய தேவையை மட்டுமே நிறைவேற்றி வைக்கும் என்று எண்ணியவள் ஏதாவது பார்ட் டைம் வேலை செய்யலாமா என்ற யோசனையில் நடந்து வந்தாள். அப்போதுதான் கவனித்தாள் தன்னையே எல்லோரும் உற்று பார்ப்பதை. அவர்களின் பார்வையை அலட்சியம் செய்தவள் தனது வகுப்பில் சென்று தனக்கான இடத்தில் அமர்ந்தாள். தனது ஒரே தோழி சுபத்ராவும் வராமல் இருக்க தனியே அமர்ந்திருந்தாள். அவளை சுற்றி அவளின் வகுப்பு பெண்கள் வந்து நின்றனர். ஏன் என்று நிமிர்ந்து பார்க்க இதுவரை அவளை அலட்சியமாக பார்த்திருந்த பெண்களின் கண்களில் ஒருவித பொறாமை இருந்தது. உனக்கும் வருணுக்கும் தானே மேரேஜ் ஆச்சு என்றாள் தீபா. ஆமா. அவர் எவ்வளோ பெரிய பிசினஸ்மேன், உன்னோட எப்படி பழக்கம் என்றாள் மீரா. ரேஷ்மாவோ அதனே, எங்க அப்பாவும் அவங்க அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸு, அதனால எனக்கு வருணை பத்தி கொஞ்சம் தெரியும். அவர் ஸ்டேட்டஸ் பார்க்குற ஆளு. அப்படிப்பட்டவர் உன்னையெல்லாம் திரும்பி பார்க்கவே யோசிப்பாங்களே. நானும் கேள்விப்பட்டிருக்கேன் வருணோட கேரக்டர் பத்தி என்றாள் தீபா. எனக்கு என்னமோ இவதான் ஏதோ கோல்மால் வேலை செஞ்சு அவரை மேரேஜ் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன் என்றாள் மீரா. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடி. இவ என்ன பண்ணாலும் அதை கண்டுக்கிற கேரக்டர் வருண் கிடையாது என்றாள் மீரா. அதுவும் சரிதான், ஆனாலும் என்னமோ நடந்திருக்கு என்றாள் தீபா. நீங்களே உங்க இஷ்டத்துக்கு மாறி மாறி பேசிக்கிறீங்க, அதை உங்க இடத்துல இருந்தே பேசினாதான் என்ன என்றாள் நதியா. அந்த 3 பெண்களுடன் மற்ற பெண்களும் அவளை முறைத்தவாறு அவ்விடத்தை விட்டு விலகி மற்றொரு இடத்தில் கூட்டம் போட்டு பேச ஆரம்பித்து விட்டனர். சுபத்ராவிற்கு திருமணம் பிடிக்காததால் அவள் வகுப்பில் உள்ளோருக்கு திருமண அழைப்பிதழ் வழங்கவில்லை. அதனால் கடைசி நேரத்தில் பெண் மாறியது பற்றி யாருக்கும் தெரியாமல் போனது. திருமணத்திற்கு வந்தவர்களும் எதை பற்றியும் விவாதிக்கவில்லை. உயர்தட்ட மக்களுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமாகவே தோன்றாததால் அவர்களும் கண்டு கொள்ளவில்லை. நேரமாக வகுப்பும் தொடங்க மணி அடித்ததால் நதியாவை பற்றி பேசிக் கொண்டிருந்த மாணவிகள் தங்கள் கூட்டத்தை கலைத்துவிட்டு அவரவர் இருக்கையில் வந்து அமர்ந்தனர். பேராசிரியர் வகுப்பிற்குள் நுழைய மாணவ மாணவிகள் அவருக்கு மரியாதை அளிக்கும் வகையில் எழுந்து நின்றனர். பேராசிரியர் நதியாவை ஒரு பார்வை பார்த்து அனைவரையும் அமரச் சொன்னவர் தனது விளக்க உரையை தொடங்கினார். ஒரு வழியாக வகுப்பும் முடிந்தது. பேராசிரியர், நதியா ஒரு நிமிஷம் ஸ்டாஃப் ரூம் வந்துட்டு போமா? எஸ் மேம். பேராசிரியர் செல்ல அவரின் பின்னே நதியாவும் சென்றாள். ஸ்டாஃப் ரூம் அடைந்தார்கள். அங்கு இவர்களை தவிர வேறு யாரும் இல்லை. மற்ற பேராசிரியர்களோ அவர்கள் பணியை பார்க்க சென்றிருந்தனர். பேராசிரியர் இருக்கையில் அமர அவர் எதிரே இருந்த மேஜையின் பக்கத்தில் அவரையே பார்த்தவாறு நின்றிருந்தாள் நதியா. ஒரு பெருமூச்சு விட்ட பேராசிரியர், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதுவும் பெரிய தொழிலதிபரோட. சரி, அது உன்னோட பர்சனல். ஆனால் நீ நல்லா படிக்கிற பொண்ணு. இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு. நல்லபடியாக கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா நிச்சயம் உனக்கு பெரிய கம்பெனியில் ஜாப் கிடைக்க சான்ஸ் இருக்கு. மேரேஜ் லைஃப்பில் உன்னோட ஸ்டடீஸ் ஸ்பாயில் ஆகிடக்கூடாது. என்னோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட் நீ, அதனால உன்கிட்ட சொல்லலான்னு தோணுச்சு. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். புரியுது மேம். என்னோட ஸ்டடீஸோட என் பர்சனல் லைஃப்பை மிங்கிள் ஆக்க விட மாட்டேன். குட், நீ போகலாம். தேங்க்யூ மேம். அன்று முழுவதும் காலேஜ் பேராசிரியர் முதல் மாணவ மாணவிகள் வரை நதியாவை கேள்வி மேல் கேள்வி கேட்டு பாரபட்சமில்லாமல் கேள்வி மழையில் நனைய வைத்தனர். ஒரு வழியாக கல்லூரி முடிந்து வகுப்பிலிருந்து வெளியே வந்தவளுக்கு அப்பாடா என்றிருந்தது. வாசலை நோக்கி சென்று கொண்டிருந்தவளை ஹலோ ஹலோ என்ற கம்பீரமான ஒரு ஆண் குரல் தடுத்தது. திரும்பி பார்க்க வசீகரமான தோற்றமுடைய வாலிபன் ஒருவன் தன்னை நோக்கி ஓடி வருவதை பார்த்ததும் விழி விரித்து நின்றிருந்தாள்.
அவளுக்கே தெரியும், இந்த கல்லூரியில் பணக்கார வீட்டு வாரிசுகள் மட்டுமே பயிலும் பிரபலமான கல்லூரி. இங்கே பயில்வோர் படிப்பை தவிர ஆடம்பத்திற்கு மட்டுமே முக்கியத்துவம் அளிப்பவர்கள் என்றும், தனது ஏழ்மையின் காரணத்தால் சுபத்ராவை தவிர அனைவரும் தன்னையும் தான் உடுத்தும் ஆடையையும் ஏளனமாக பார்ப்பதும். இப்போது ஒரு அழகான வாலிபன் தன்னை நோக்கி வருவதை நம்ப முடியாமல் நின்றிருந்தாள் நதியா. ஹாய், ஐ எம் நகுலன். ஆனா எனக்கு உங்களை தெரியாதே. பட் எனக்கு உங்களை போன வருஷத்துலேருந்தே தெரியும். போன காலேஜ் ஆனிவர்சரிக்கு காலேஜ் டாப்பர் அவார்ட் வாங்கும்போது கங்க்ராட்ஸ் பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் பேசுறதுக்கு தான் தயக்கமாக இருந்துச்சு. உங்களோட அமைதியான குணம், அப்புறம் இந்த மேக்கப் இல்லாத ஃபேஸ், இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போதான் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சே, நான் பேசினா எதுவும் தப்பாக நினைக்க மாட்டீங்க தானே? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் MBA ஃபர்ஸ்ட் இயர், யூஜியும் இந்த காலேஜில் தான் படித்தேன். அப்போவே உங்களை பார்த்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் என கையை நீட்டினான். நதியா மெலிதாக சிரித்து அவன் கை குலுக்கி விடுவித்தாள். நான் கிளம்புறேன், சீனியர் பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு. வாட், பஸ்ஸா? ஆமாம், ஏன்? இல்லை, நம்பர் 1 தொழிலதிபர் வருண் தேவ் கிருஷ்ணாவோட ஒய்ஃப் பஸ்ஸில் போகிறதா? அது வாங்களேன், நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன். இல்லைங்க, நான் பஸ்லேயே போய்க்கிறேன். ஹலோ, நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸ் தானே, அப்புறம் ஏன் என் கூட வர தயங்குறீங்க? கிருஷ்ணன் அங்குளோட வீட்டை தாண்டி தான் என் வீட்டுக்கு போகணும். ஒரே தெரு தான், வாங்க நான் உங்களை அழைச்சிட்டு போகிறேன். இல்லை அது, அட வாமா என்றவன் அவளின் கையை பிடித்து தன் காரின் அருகில் அழைத்து சென்றான். போலாமா? சீனியர், அது வண்டியில் ஏறுமா. நதியா நகுலன் ரொம்பவே வற்புறுத்தவும் வேறு வழி இல்லாமல் காரில் ஏறி அமர்ந்தாள். நகுலனின் குடும்பமும் வருண் குடும்பத்தைப் போல செல்வாக்கு பெற்றதுதான். ஆனால் நகுலன் வருண் போல அல்லாமல் அனைவரிடமும் சகஜமாக பேசும் குணமுடையவன். அவனது பெற்றோர்கள் அவனை ஒரே மகன் என்று செல்வ செழிப்பில் குளிப்பாட்டினாலும் நல்லது எது கெட்டது எது என்று சொல்லிக் கொடுத்தே வளர்த்தனர். அதனாலேயே நதியாவின் எளிமை அவனை கவர்ந்தது. ஏன் அமைதியாவே இருக்க? என்னை பத்தி எதுவும் கேட்க தோணலையா? அதான் சொல்லிட்டீங்களே, என்னோட சீனியர், அப்புறம் ஃபர்ஸ்ட் இயர் MBAன்னு. என்னோட ஃபேமிலி பத்தி நீ தெரிஞ்சுக்க விரும்பலையா? சொல்லுங்க. நாம கொஞ்சம் ஃப்ரீயா பேசலாமா? இந்த வாங்க போங்க இதெல்லாம் விட்டுட்டு. அப்போ நீ இனிமே என்ன மரியாதையா கூப்பிட மாட்டேதுன்னு? உன்னோட வாயிலிருந்து வார்த்தை வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம் போலையே. இல்லை, நான் இப்படி யார்கிட்டயும் உரிமையோடு பேசிக்கிட்டது இல்லை, அதான் கொஞ்சம் தயக்கமாக இருக்கு. வாட்? ஆமாம், உங்களை மாதிரி பசங்க கிட்ட நான் பேசினதே இல்லை. இன்ட்ரெஸ்டிங். உனக்கு சிப்ளிங்ஸ் யாரும் இல்லையா? அவங்க கிட்ட கூடவா பேசிக்கல? இருக்காங்க, அண்ணாவும் தங்கச்சியும். ஆனால் அவங்க என்கிட்ட பேச மாட்டாங்க, அதனால நானும் அவங்க கிட்ட பேச மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லையா? ஸ்கூலில் 2-3 பேர் இருந்தாங்க. அப்புறம் நான் இந்த பெரிய காலேஜ் வந்ததால அவங்கள பார்க்க முடியாமல் போயிடுச்சு. இங்கே சுபத்ரா மட்டும்தான் என்கிட்ட பேசுவா. ஓ, உங்களுக்கு என்னை பார்த்தா அருவருப்பா இல்லையா? வாட்? உங்களை மாதிரி பெரிய வீட்டு பசங்க எல்லாம் என்ன அருவருப்பாக தான் பார்ப்பாங்க. பட் நான் அப்படி இல்லை. உன்னோட நேச்சுராலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்ககிட்ட பேச ஆசைப்பட்டேன். ஓ, உன்னோட வீடு வந்துருச்சு பாரு. நாம் நாளைக்கு காலேஜில் மீட் பண்ணலாம், ஓகேவா? வாட்ச்மேன் கதவை திறக்க உள்ளே வந்த நதியா காவேரியை பார்க்க எண்ணி வருணின் வீட்டிற்குள் நுழைந்தாள். வாமா நதியா. அத்தை, இன்னைக்கு காலேஜ் நல்லா போச்சுதா? அத்தை, காலேஜ்லேருந்து வந்ததும் நேராக வந்துட்ட போல. ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்திருக்கலாமே. அது காலையில் உங்ககிட்ட சொல்லிட்டு போகல, அதான் இப்போ பார்க்க வந்தேன். சரிம்மா, வா வந்து உட்காரு. இல்லை அத்தை, நிறைய படிக்க வேண்டியிருக்கு. ஒரு வார போர்ஷன் அப்படியே இருக்கு. நான் கிளம்புறேன். ஓ சரி, அப்போ போமா. அப்புறம் சாப்பிட்டியா? ஆமாம் அத்தை, நானே சமைச்சு காலேஜுக்கு எடுத்துகிட்டு போனேன். சரிம்மா, நீ கிளம்பு. நதியா கற்பகத்திடமிருந்து சாவியை வாங்கி கொண்டு தன் அறைக்கு வந்தவள் தன்னை சுத்தப்படுத்தி படிக்க ஆரம்பித்தாள். 6 மணி ஆனதும் இரவு உணவை சமைத்து வைத்தவள் தோட்டத்தில் வந்து கல்பெஞ்சில் உட்கார்ந்தவள் மறுபடியும் படிக்க ஆரம்பித்தாள். சில நேரம் கழித்து வருணின் கார் உள்ளே வர அவளை அறியாமலேயே இருந்த இடத்திலிருந்து எழுந்து நின்றாள். போன் பேசியபடி காரிலிருந்து இறங்கியவன் நதியாவை கண்டு கொள்ளாமல் அலட்சியம் செய்தவன் வீட்டிற்குள் புகுந்து கொண்டான். நதியா பெருமூச்சு விட்டபடி பெஞ்சில் அமர்ந்து படிக்க ஆரம்பித்தாள். அம்மா என்ன கத்தி அழைக்க? என்னப்பா ரொம்ப டென்ஷனா இருக்க மாதிரி தெரியுது. ஏன், உங்களுக்கு ரீசன் தெரியாதா என கடுக்கடுத்தான். சொன்னதானப்பா தெரியும். உஃப், யார்கிட்ட கேட்டுட்டு அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனீங்க? யார் அனுப்புன என தெரிந்திருந்தும் பதில் அளித்தார். அதான் அந்த லோ கிளாஸ் பொண்ண. அவள் படிச்சுட்டு இருக்க பொண்ணு, அதனால தான் படிப்பை கண்டினியூ பண்ண சொன்னேன். இதில் என்னப்பா தப்பு இருக்கு? நான் அவளை படிக்க வைக்க இங்கே அழைச்சிட்டு வரல. அவள் இந்த கேட்டை தாண்டி வெளியே எங்கேயும் போகக்கூடாது. என் வழியில் குறுக்க வந்த அவளுக்கு அதுதான் தண்டனை. நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் வருண்.
அம்மா, நான் உங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்கல, இது என்னோட டெசிஷன். அவ இனிமேல் நம்ம வீட்டு கேட்ட தாண்டி எங்கேயும் போகக்கூடாது. அவ பண்ண தப்புக்கு தான் நீ அவளை அவ ஃபேமிலில இருந்து பிரிச்சு இங்க கூட்டிட்டு வந்துட்டியே. அதுவும் அந்த பொண்ணை நல்லாவா வச்சிருக்க? இல்லையே. அப்புறம் அவ படிக்கிறதுல உனக்கு என்ன வந்துச்சு? அவ படிக்கிறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இன்னைக்கு எவனோ ஒருத்தன் கூட வந்து நம்ம வீட்டு முன்னாடியே இறங்கியிருக்கா. என்ன இருந்தாலும் வெளி உலகத்துக்கு அவ என்னோட ஒய்ஃப். அவ செய்யற தப்பு என்னையும் பாதிக்கும். இதுதான் உன்னோட பிரச்சனையா? நானே அவகிட்ட சொல்லிக்கிறேன், இனி இப்படி நடக்காது. இந்த ஒரு தடவை மட்டும்தான். இன்னொரு தடவை இப்படி ஏதாச்சும் நடந்துச்சு, நான் வேற மாதிரி பிஹேவ் பண்ண வேண்டியது இருக்கும். சரிப்பா, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். வருண் பதில் எதுவும் சொல்லாமல் விறுவிறுவென்று தனது அறையை நோக்கிச் சென்றான். நதியா கல்லூரிக்கு போனதும் ஒரு ஆடவனுடன் இந்த வீட்டு முன்னே இறங்கியதும் காவலாளி சொல்லி அறிந்தவன் உச்சக்கட்ட கோபத்தில் வீட்டிற்குள் வந்தான். தன் தாய் பேசியதில் கோபம் அடங்காதவன் அறையில் வந்து தன் கோட்டை வீசி எறிந்து டையை தளர்த்தி தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டான். ஷிட், என்ன இவ என்னை இந்த அளவுக்கு கோவப்படுத்துறா? நான் விசாரிச்ச வரைக்கும் அவளுக்கு காலில் கொண்டு விடுற அளவுக்கு யாரும் ஃப்ரெண்டு கிடையாது. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் எங்கிருந்து முளைச்சான்? சே என வாய்விட்டே புலம்பியவாறு குளித்து முடித்தவன் இரவு உணவை தவிர்த்து தனது வேலையில் மூழ்கி போனான். தான் நடந்து கொண்ட காரியத்தால் வருணை கோபப்படுத்தியது தெரியாமல் அன்றைய பாடத்தை முழுவதும் படித்து முடித்தவள் அறைக்கு வந்து தான் சமைத்து வைத்த எளிமையான உணவை உண்டவள் நிம்மதியாக உறங்கிப் போனாள். மறுநாள் விடியல் அழகாக விடிய காவேரி தன் மகனுக்கும் கணவருக்கும் உணவை பரிமாறிக்கொண்டிருந்தாள். நேத்ரா எங்க? இதை வந்துட்டேன் டேட். ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களேப்பா, என்னது என்றான் வருண். இன்னைக்கு ஈவினிங் ஒரு பிஸ்னஸ் பார்ட்டி இருக்கு. அதுல எல்லா பிஸ்னஸ் மேனும் அவங்க ஃபேமிலியோட கலந்துக்கணும். ஆமாப்பா, எனக்கும் இன்விடேஷன் வந்துச்சு. அதை பத்தி தான் பேசணும். அதை பத்தி பேச என்ன இருக்கு? எல்லா வருஷமும் போய் அட்டன் பண்ற மாதிரி பண்ண வேண்டியது தானே. அது போன வருஷம் வரைக்கும். ஏன் இந்த வருஷத்துக்கு என்ன? உன்னோட ஒய்ஃப்? வாட்? ஆமாப்பா, இந்த வாட்டி அந்த பொண்ணையும் நம்ம கூட அழைச்சிட்டு போகணும். அதுக்கு வாய்ப்பே இல்லைப்பா. அதான் நீ 1000 பேருக்கு முன்னாடி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்போ எல்லாருக்கும் அவள் தான் உன்னோட ஒய்ஃப்னு தெரியும். அதுவும் ரீசெண்டாக தான் மேரேஜ் முடிஞ்சிருக்கு. இப்போ போய் நாம் அவளை அழைச்சிட்டு போகலன்னா எல்லாரும் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். டேடி, அவளை நீங்கள் பார்த்துருக்கீங்க தானே? அவகிட்ட ஒரு நல்ல ட்ரெஸ் கூட கிடையாது. அப்புறம் பார்ட்டி வேற எங்கே இருக்கும் அவகிட்ட? என்ன முகசொலிப்போடு கூறினாள் நேத்ரா. அவளை எப்படி அழைச்சிட்டு வரணும்னு வருண் பார்த்துப்பான், அப்படி தானேப்பா? எத்தனை மணிக்குங்க பார்ட்டி? நைட் 7 o'clock. அப்போ பரவாயில்லைங்க, நதியா காலேஜ் முடிஞ்சு வந்துடுவா. வாட்? அந்த பொண்ணு காலேஜ் போகிறாளா? ஆமாங்க, நான் தான் போக சொன்னேன். கிருஷ்ணன் தன் மகனின் முகத்தை பார்க்க உணர்வுகளை அடக்கி இறுகிய முகத்துடன் அமர்ந்திருந்தான் வருண். வருண் தன்னுடன் நதியாவை அழைத்து போக வேண்டும் என்று எண்ணுகையிலேயே அவனுக்கு அருவருப்பாக இருந்தது. வேறு வழியில்லாமல் சரி என்று தன் தந்தையிடம் தெரிவித்தவன் உடனே சாப்பாட்டு மேஜையிலிருந்து எழுந்து அலுவலகம் நோக்கி சென்றான். இவனுக்கு இந்த வீம்பு எப்பதான் குறையுமோ என்றார் கிருஷ்ணன். அது குறையுன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை என்றார் காவேரி. டாடி, அண்ணாவை எதுக்கு ஃபோர்ஸ் பண்றீங்க? அவனுக்கு தான் அந்த பொண்ணை பிடிக்கலையே. இது நம்ம ஃபேமிலி பிரஸ்டீஜ். ஸோ அவன் கண்டிப்பா அந்த பொண்ணை அழைச்சிட்டு தான் வரணும். வருணோட முகமே சரியில்லைங்க என்றார் காவேரி. அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? எல்லா பிரச்சனையும் அவன் தானே இழுத்து வச்சுக்கிட்டான். அவனோட குணம் தெரிஞ்சுதான் அன்னைக்கே அவனை தடுக்க நினைச்சேன். இப்போ அந்த பொண்ணோட லைஃபையும் ஸ்பாயில் பண்ணி என்ன சொல்ல என்றார் கிருஷ்ணன். அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுங்க, ரொம்ப அமைதியான குணமா இருக்கா. அவ இடத்துல வேற ஏதாவது பொண்ணு இருந்தான்னா இப்போ ஒரு பெரிய பிரச்சனையே உண்டாக்கி இழுத்து வச்சிருப்பா. அதுவும் கரெக்ட் தான். இவ்வளவு பெரிய வீட்டோட மருமகள்னு தெரிஞ்சும் நம்ம பணத்துக்கும் சொத்துக்கும் ஆசைப்படாம வேலைக்காரி மாதிரி லேபர் ஹவுஸ்ல இருக்கா. நம்ம பையன் நதியாவை புரிஞ்சுக்கிட்டு அவ கூட சந்தோஷமா வாழ்ந்தா அவனோட லைஃப் ரொம்ப நல்லா இருக்குங்க. நதியாவோட குணத்துக்கு நம்ம பையனை நல்லா பார்த்துக்குவா. வருண் அவளை ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். அவனை பொறுத்த வரைக்கும் யாரையும் குணத்தால நெருங்க விட மாட்டான், பணத்தால மட்டுமே கால்குலேட் பண்ணுவான் என பெருமூச்சு விட்டார் கிருஷ்ணன். காவேரியும் தன் கணவன் சொல்வதும் சரிதானே என்று நினைத்து அதற்கு மேல் பேச்சை வளர்க்காமல் அமைதியாக இருந்தார். சரிம்மா, நான் கிளம்புறேன். நீ அந்த பொண்ணுகிட்ட முன்னமே சொல்லிரு ஈவினிங் பார்ட்டி இருக்கிறத பத்தி. சரிங்க. நேத்ரா வா, நானே உன்னை காலேஜில் ட்ராப் பண்ணிட்டு போறேன். ஓகே டேட். தந்தையும் மகளும் வெளியே செல்ல காவேரி கற்பகத்தை அழைத்து நதியாவை கூட்டி வரச் சொன்னார். நதியா என்றும் போல் தனது வேலையை முடித்து கல்லூரிக்கு செல்ல தயாராகிக் கொண்டிருந்தாள். அந்த நேரம் கதவு தட்ட நதியா கதவை திறக்க அவள் முன் கற்பகம் வந்து நின்றார். என்னம்மா? பாப்பா, உன்னை அம்மா அழைச்சிட்டு வர சொன்னாங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வரட்டுமா? அப்போ அம்மாவை பார்த்துக்கிட்டு நான் அப்படியே காலேஜுக்கு போயிடுவேன். சரி பாப்பா, நான் அம்மா கிட்ட சொல்லிக்கிறேன். கற்பகம் காவேரியிடம் நதியா சில நிமிட தாமதத்தில் வருவதாக சொல்லியவள் தனது வேலையை பார்க்க சென்று விட்டாள். நதியா தனது பேக்கில் புத்தகங்களை அடுக்கி கதவை பூட்டி வெளியே வந்தாள்.
வீட்டின் பின்பக்கம் வேலை செய்து கொண்டிருக்கும் கற்பகத்திடம் சாவியை கொடுத்தவள் காவேரியை பார்க்கச் சென்றாள். வாமா, உன்னை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். சொல்லுங்க அத்தை. இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஃபேமிலி பார்ட்டி இருக்கு, அதுக்கு நீ கண்டிப்பாக வரணும். நான் எப்படி அத்தை? ஏன், எதுக்கு இப்படி பார்த்துட்டு படுற? அது இல்லைங்கம்மா, உங்கள் பையனுக்கு என்ன கண்டாலே ஆகாது, அப்புறம் எப்படி நான் உங்கள் கூட? ஆனால் இன்னைக்கு அவனுக்கு வேற வழி இல்லைம்மா, உன் கூட உன்னோட புருஷனா அவன் வந்து தான் ஆகணும். என்ன? அவங்க அப்பா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு போயிட்டாரு, அதனால நீ ஈவினிங் ரெடியாரு. அம்மா, என்னடா? அது அங்கே பெரிய பெரிய பணக்காரங்க தான் வருவாங்க, உங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்கிட்ட போட்டுக்க நல்ல துணி கூட இல்லை, நான் எப்படி உங்கள் கூட வர்றது என தயக்கத்துடன் திக்கி திணறி கூறினாள். நீ தேவ குடும்பத்தோட மருமக, உன்னை எப்படி அலங்காரம் பண்ணி அழைச்சிட்டு வரணுமோ அதை என் பையன் பார்த்துக்குவான் என நதியாவின் தலை வருடி அவளை ஆசுவாசப்படுத்தினார். சரிம்மா, சரி இப்போ நீ கிளம்பு, காலேஜுக்கு டைம் ஆகுதுல்ல. சரி அத்தை என்றவள் அவரிடமிருந்து விடை பெற்று கல்லூரிக்கு செல்ல வீட்டை விட்டு வெளியேறினாள். 5 நிமிட நடைப்பயணத்தில் பஸ் ஸ்டாப்பை அடைந்தவள் பஸ்ஸுக்காக காத்திருக்க அங்கே நகுலன் தன் காரில் வந்து அவள் முன் நின்றான். ஹாய் நதி. ஹாய் சீனியர். என்ன இன்னைக்கும் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறியா? ஆமாம் சீனியர். வா, வண்டியில் ஏறு. இல்லை, இப்போ பஸ் வர டைம் தான், நான் பஸ்லேயே வரேனே. நாம் ஒரே இடத்துக்கு தானே போகிறோம், அப்புறம் என்ன, வா நதி. இதற்கு மேலும் மறுக்க முடியாமல் நகுலனின் காரில் ஏறி அவனுடன் கதைத்தபடி கல்லூரியை அடைந்தாள். தனியாக விடப்பட்ட சூழ்நிலையில் நகுலனின் கனிவான பேச்சும் நல்ல நடத்தையும் அவனின் நேர்கொண்ட பார்வையும் நதியாவை அவனுடன் கொஞ்சம் ஒன்று வைத்திருந்தது. இருவரும் காரிலிருந்து இறங்கி வகுப்பறையை நோக்கி நடக்க நகுலன் ஏதோ நினைவு வந்தவனாக, ஏன் நதி, இன்னைக்கு நைட் பார்ட்டிக்கு வரதானே? ஆமாம் சீனியர், அத்தை சொன்னாங்க, நானும் கண்டிப்பாக வரணும்னு. ஓகே, கிளாஸ் முடிஞ்சு நேராக கார் பார்க்கிங் வந்துரு, நாம் இன்னைக்கு சேர்ந்து நேராக வீட்டுக்கு போயிடலாம், அப்புறம் நம்ம பார்ட்டியில் மீட் பண்ணலாம், ஓகேவா? ஓகே சீனியர். அன்றைய வகுப்பு முடிந்து கல்லூரியிலிருந்து நகுலனுடன் புறப்பட்ட நதியா முந்தைய தினம் போல் இன்றும் வருணனின் வீட்டு முன்பு சென்று இறங்கினாள். இன்றைய நதியாவின் நடவடிக்கையும் வீட்டு காவலாளி மூலம் வருணுக்கு தெரிவிக்கப்பட்டது. அதில் உச்சக்கட்ட கோபத்தை அடைந்திருந்தான் வருண். நேரத்திற்கு வீட்டிற்கு வந்தவள் நைட் பார்ட்டி இருப்பதால் சமைக்க வேண்டாம் என்று நினைத்து கிடைத்த நேரத்தில் படிக்க அமர்ந்து விட்டாள். வருண் நேற்றைய கோபம் போல் இன்றும் அதே கோபத்துடன் வீட்டிற்குள் நுழைந்தான். வாப்பா வருண், அவளை வர சொல்லுங்க. ஏன்பா, ஏன் இவ்வளோ கோபமா இருக்க? உங்ககிட்ட நேத்தே சொன்னேனா இல்லையா அவளை ஒழுங்கா இருக்க சொல்லி? இன்னைக்கும் நேத்திக்கு போலவே எவனோடவோ வந்து இறங்கியிருக்கா. அச்சோ, நான் அவகிட்ட சொல்ல மறந்துட்டேன்பா. வாட், மறந்துட்டீங்களா? கற்பகம் என கத்த அவளும் அடுத்த நொடி அவன் முன் வந்து நின்றார். என்னங்க தம்பி, அவளை வர சொல்லுங்க. சரி தம்பி என்றவர் நதியாவை அழைக்கச் சென்றாள். நதியா வருணின் காரை பார்த்தவுடனேயே வீட்டினுள்ளே தயங்கி வந்து நின்றாள். எங்கடி ஊர் சுத்திட்டு வர? கொஞ்சம் பொறுமையா பேசுப்பா என மகனின் கோபம் அறிந்து இடையில் வந்தார். சொல்லு, உன்கிட்ட தான் கேட்குறேன். நான் காலேஜுக்கு தான் போனேன் என அவனின் கோபத்திற்கு பயந்து திக்கி திணறி பதிலளித்தாள். எவன் கூட வீட்டுக்கு வந்த? என்னோட சீனியர் நகுலன், இதே தெருவில் தான் அவங்க வீடும் இருக்குதான். நகுலன் தம்பியா? அந்த புள்ள ரொம்ப நல்ல பிள்ளையாச்சே. அம்மா, என்னடா கத்துற? அதான் சொல்கிறாள்ல, நகுலன் கூட தான் வந்த என்ன? இனி இவன் அவன் கூட வரக்கூடாது. நானும் வரமாட்டேன்னு தான் சொன்னேன், ஆனால் அவன் தான் என்னைய வற்புறுத்தி அழைச்சிட்டு வந்தான். அதானே, அவன் வற்புறுத்தி கூப்பிட்டதால தான் அவன் கூட வந்திருக்கா. இனி அவன் கூட வர வேணாம்னா நீயே அவளுக்கு ஒரு கார் அனுப்ப வேண்டியது தானே? என்னது? இல்லைன்னா அவன் தனியாக வர்றது பார்த்து அவன் கூப்பிட்டு தான் செய்வான். அவன் கூப்பிட்டா இவ எப்படி போகலாம்? நகுலன் என்னோட ஃப்ரெண்டு, ஒரு லெவலுக்கு மேலே என்னால் மறுத்து பேச முடியல. அவள் தான் கிளியராக சொல்லிட்டாளே, இப்போ நீ என்ன சொல்ல போற? சரி, நாளையிலேருந்து இவளுக்கு நானே கார் அனுப்புகிறேன். இனி தேவையில்லாத பேச்சு என் காது கேட்டக்கூடாது. காவேரியும் நதியாவும் வருணை ஆச்சரியமாக பார்த்தனர். நதியாவுக்கு தனக்காக கார் அனுப்ப ஒத்துக்கொண்டானா என விழிகள் விரிய, காவேரிக்கு தன் மகன் இவ்வளவு இறங்கி வருவானா என நம்ப முடியாமல் இருவரும் அவனை வியப்போடு பார்த்து நின்றனர். வருண் அதன் பின் இருவரையும் கண்டு கொள்ளாமல் அவன் அறையை நோக்கிச் சென்றான். அந்நேரம் கிருஷ்ணதேவ் வீட்டுக்கு வந்தார். வாங்க. என்ன இந்த பொண்ணு இங்கே வந்து நிற்கிறா? வருண் எதுவும் புது பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டானா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நதியா காலேஜ் போகிறதுக்கு உங்கள் பையன் நாளிலேருந்து அவளுக்கு கார் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்ன, நிஜமாவா? எனக்கும் அதாங்க ஆச்சரியமாக இருக்கு. நதியா, நீ போய் பார்ட்டிக்கு ரெடி ஆகுமா? அவள் தயங்கியபடி நிற்க அந்நேரம் இரு பெண்கள் கையில் சில பைகளுடன் வீட்டிற்கு வந்தனர். யாருமா நீங்க? சார், நாங்கள் 2 பேரும் பியூட்டிஷியன். வருண் சார் தான் எங்களை அவரோட ஒய்ஃப்க்கு மேக்கப் பண்ண வர சொன்னார். ஓ, இவ தான் என்னோட மருமக, இவளை ரெடி பண்ணுங்க.
என நதியாவை சுட்டிக்காட்டி கூறினார். இரு பெண்களும் நதியாவை ஒரு அறையில் கூட்டிச் சென்று ரெடி செய்ய ஆரம்பித்தனர். 1 மணி நேரம் கிடக்க கிருஷ்ணன் குடும்பம் முழுவதும் ரெடியாகி நடுக்கூடத்தில் வந்தனர். எங்க அவ? இன்னும் ரெடியாகி வெளியில வரலடா. அவளுக்கு ரெடியாக இவ்வளோ நேரம் தேவையா? கொஞ்சம் பொறுமையா இரு, இப்ப வந்துடுவா என்றார் கிருஷ்ணன். 5 நிமிடத்தில் ஒரு அறையிலிருந்து நதியா வெளியே வரவும் வருண் முதற்கொண்டு அனைவரும் அவளை விழி விரிய பார்த்து கொண்டிருந்தனர். வருண் தேர்வு செய்த சிவப்பு நிற கவுன் சந்திர நிறத்தில் இருந்த நதியாவுக்கு அவளுக்கு என்றே வடிவமைப்பது போல பாந்தமாக பொருந்தி போனது. அவ்வளவு அழகாக தேவதை போல் காட்சி அளித்தவள் மெல்ல மெல்ல நடந்து வந்து அவர்கள் முன் வந்து நின்றாள். வாவ், நீ இந்த ட்ரெஸ்ல எவ்வளவு அழகா இருக்கேன்னு தெரியுமா? ரெட் கலர் ட்ரெஸ் போட்ட ஏஞ்சல் மாதிரி இருக்க என வாய்விட்டே புகழ்ந்தாள் நேத்ரா. நேத்ராவிற்கு தனது அண்ணனின் மனைவி அழகாக காட்சியளித்ததும் மனதில் ஒரு பெருமை ஒட்டி கொண்டது. மறுநிமிடமே நதியாவின் கையை பிடித்து அவளிடம் ஒன்றிக்கொண்டாள். காவேரிக்கும் கிருஷ்ணனுக்கும் தங்கள் மருமகளை அழகு ஓவியமாக பார்க்க பெருமையாகத்தான் இருந்தது. வருண் ஒரு நிமிடம் மெய் மறந்தாலும் எதுவும் வெளிக்காட்டாமல் முகத்தை ஊன்றென்று வைத்திருந்தான். கிருஷ்ணன் குடும்பத்தார் பார்ட்டிக்கு செல்ல வீட்டிலிருந்து வெளியே வந்தனர். கிருஷ்ணன் ஒரு காரில் ஏறி அமர வருண் அதை தவிர்த்து அவனது காரை நோக்கி போக நதியா காவேரியின் அருகிலேயே நின்றிருந்தாள். அம்மா, நீ அவன் கூட போமா அத்தை என தயங்க வருண் நதியாவின் கையை பிடித்து அவனது காருக்குள் தள்ளியவன் மறுபக்கம் ஏறி அமர கார் பார்ட்டி ஹாலை நோக்கி சென்றது. கிருஷ்ணன் தன் மனைவி மகளுடன் வேறு காரில் அவனை பின்தொடர்ந்து சென்றார். நதியாவுக்கு வருணின் பக்கத்தில் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் மூச்சு முட்டியது. இதுவரையும் சுடி, பாவாடை, சட்டை போன்ற உடைகளையே அணிந்திருந்தவள் கையில்லாத கவுன் முதுகு பக்கம் மொத்தமும் தெரியும்படி இருக்கும் இந்த ஆடையை அணிந்தவளுக்கு அருவருப்பையே தந்தது. இடைவரை தவழும் முடியை உயர்த்தி கொண்டே போட்டதால் அவளின் முதுகும் அப்பட்டமாக வெளியே தெரிந்தது. இருந்தும் தன்னை மீறி எதுவும் செய்ய அவளால் முடியவில்லை. பேசாமல் வருணின் பக்கத்தில் அமர்ந்திருந்தாள். சில நிமிட பயணங்களில் பார்ட்டி ஹாலை வந்தடைந்தனர். இவர்கள் பின்னே கிருஷ்ணனும் வர குடும்பத்தார் அனைவரும் சேர்ந்து அந்த ஆடம்பர ஹோட்டல் உள்ளே சென்றனர். நதியா ஹோட்டலில் நுழைந்ததும் அனைவரின் கண்களும் அவள் மீதே இருந்தது. சில விஐபிகள் தானே முன்வந்து நதியாவை பற்றி விசாரித்து சென்றனர். கிருஷ்ணனுக்கு அந்நேரம் கொஞ்சம் பெருமையாகவே இருந்தது. வருணோ எதையும் கண்டு கொள்ளாமல் வழக்கம் போல் அமைதியாக நின்று கொண்டான். சிறிது நேர உரையாடலுக்கு பின் கிருஷ்ணன் குடும்பத்திற்கு என்று வழங்கப்பட்ட உணவு மேஜையில் நதியாவுடன் வந்து அமர்ந்திருந்தனர். நதியாவின் ஒரு புறம் வருண் அமர்ந்திருக்க மறுபுறம் நேத்ரா அமர்ந்திருந்தாள். அவர்களின் எதிர்ப்புறம் கிருஷ்ணனும் காவேரியும் அமர்ந்திருந்தனர். வருண் எதேச்சையாக தன் பக்கத்தில் இருந்த நதியாவை பார்க்க அவள் யாரையோ எதிர்பார்த்து கண்களை அங்கும் இங்கும் நோட்டமிட்டபடி இருந்தாள். அதே நேரம் நகுலனின் குடும்பத்தினரும் அங்கு வந்து சேர்ந்தனர். கிருஷ்ணன் குடும்பத்தாருக்கு அளிக்கப்பட்ட மேஜை பக்கத்திலேயே அவர்களுக்கான மேஜையும் அளிக்கப்பட்டிருந்தது. நகுலனின் பெற்றோர் சிலரிடம் பேசி முடித்து அவர்களுக்கு அளிக்கப்பட்ட மேஜையில் வந்து அமர்ந்தனர். அப்போதுதான் நகுலன் நதியாவை பார்த்து அசந்து போய் அவள் அருகில் வந்தான். ஹாய் நதி. நதியா அவனை பார்த்த சந்தோஷத்தில் ஹாய் சீனியர் என புன்னகையுடன் பதிலளித்தாள். வாவ், இன்னைக்கு நீ எவ்வளோ அழகா இருக்கேன்னு தெரியுமா நதி? அப்படியே ரெட் கலர் ட்ரெஸ் போட்ட ஏஞ்சல் மாதிரி இருக்க. அவனது பதிலில் நேத்ரா தலை நிமிர்த்தி அவனை பார்க்க இதேதான் இவங்களும் சொன்னாங்க என நேத்ராவை கை காட்ட அப்போதுதான் நகுலனும் அவளை கவனித்தான். இருவரின் பார்வையும் ஒரே நேர்கோட்டில் 2 நொடி சந்திக்க அடுத்த நொடி பார்வையை மாற்றிக்கொண்டனர். வருணுக்கு அப்போதுதான் புரிந்தது இவள் யாரை எதிர்பார்த்து கண்ணை உருட்டி கொண்டே இருந்தாள் என்று. வருண் திரும்பி நகுலனை பார்க்க 6 அடிக்கு சற்று குறைவான உயரத்தில் ஆணழகனாகவே இருந்தான். அவனை பார்த்த முதல் பார்வையிலேயே வருணுக்கு பிடிக்காமல் போனது நகுலனை. நகுலன் பேசியவாறே வருணிடமும் பேச முயன்றான். ஹலோ சார் என வருணிடம் கையை நீட்ட அவனும் வேண்டா வெறுப்பாக நகுலனின் கையை குலுக்கி விடுவித்தான். நல்லா இருக்கியாப்பா என காவேரி விசாரிக்க, நான் நல்லா இருக்கேன் ஆண்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா. இப்படியே பேசிக்கொண்டிருக்க நகுலனின் பெற்றோரும் இவர்களுடன் கலந்து கொண்டனர். காவேரியும் நகுலனின் தாயும் சேர்ந்து கொள்ள தந்தையர் இருவரும் பிசினஸ் பற்றி சுவாரஸ்யமாக பேசிக் கொண்டிருந்தனர். இளையோர்கள் வருணை தவிர மற்ற மூவரும் ஒன்று சேர்ந்து கதைக்க ஆரம்பித்து விட்டனர். வருண் பார்ட்டியில் ஒன்றாமல் தனது மொபைலில் கவனத்தை செலுத்தியிருக்க மற்றவர்கள் இவனை மறந்து கதைக்க ஆரம்பித்திருந்தனர். திடீரென்று லைட்ஸ் அனைத்தும் அணைக்கப்பட்டு வண்ண விளக்குகள் ஒளிரவிடப்பட்டன. அங்கு அமைக்கப்பட்டிருந்த ஒரு சிறிய மேடையில் ஒரு நவநாகரிக மங்கை ஏறி அனைவரையும் உற்சாகப்படுத்தும் விதமாக நடனமாட பணித்தாள். இளவட்டங்கள் உற்சாகமாக தனது இணைகளுடன் இணைந்து ஒலிக்கும் இசைக்கேற்றவாறு நடனமாடத் தொடங்கினர். சில நடுத்தர வயதினரும் தனது மனைவியுடன் இணைந்து அதில் பங்கேற்றனர். இதை பார்த்த நகுலனுக்கும் நேத்ராவுக்கும் நடனமாட எண்ணம் தோன்றியது. நகுலன் தன் இருக்கையிலிருந்து எழுந்தவன் நதியாவை பார்த்து, ஹே நதி, நாமளும் டான்ஸ் ஆடலாமா என உற்சாகமாக கேட்டான்.
எனக்கு வராதே என தயங்க, அங்கே பாரு எல்லாரும் டான்ஸ் தெரிஞ்சுதான் ஆடுறாங்களா, அங்கிள்ஸ் ஆண்டிஸ் கூட என்ஜாய் பண்ணுறாங்க, சும்மா ட்ரை பண்ணலாம், தயங்காம வா என நேத்ரா வற்புறுத்தி அழைக்க வேறு வழி இல்லாமல் தன் இருக்கையிலிருந்து எழுந்தாள். மறுநொடி அவளின் கையை இறுக பற்றி தடுத்திருந்தான் வருண். நதியா திடுக்கிட்டு அவனை பார்க்க கோபத்தில் கண் சிவந்து சபை நாகரிகம் கருதி எதுவும் பேசாமல் கோபத்தை கட்டுப்படுத்தி நின்றிருந்தான். என்ன என அவளுக்கே கேட்காத குரலில் வினவ, என்ன நதி எந்திரிச்சு அப்படியே நிக்கிற என நகுலன் மறு கையை பற்றி அழைக்க அப்போதுதான் அவன் கவனித்தான் வருண் நதியாவின் கையை பற்றி இருந்ததே. ஹே ப்ரோ, நீங்களும் வரீங்களா? ஓகே அண்ணா, நீ இவ கூட டான்ஸ் ஆடு, நாம் ஆடலாமா நகுலன் என நேத்ரா கண்கள் மின்ன கேட்க மறுக்க முடியவில்லை அவனுக்கும். ஓ எஸ் என்றவன் நேத்ராவை அழைத்துச் சென்றான். நீங்களும் போய் என்ஜாய் பண்ணுங்கப்பா என காவேரி சொல்ல வருண் முறைக்க, இல்லம்மா நான் இங்கேயே இருக்கேன் என நதியா தயங்கினாள். வா என்றவன் நதியாவின் கையை பற்றி அழைத்துச் சென்றான். அவன் கை பற்றிய இடம் நதியாவுக்கு வலிக்க தன்னை அறியாமலேயே வருணின் கையை உதறினாள். அதில் மேலும் சினமுற்ற வருண் தனது பிடியை இறுக்கி ஒரு மறைவான இடத்திற்கு நதியாவை அழைத்துச் சென்றான். சார் விடுங்க, கை வலிக்குது. உன்னோட மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க? இப்ப நான் என்ன பண்ண? இங்க வந்ததுல இருந்து நானும் உன்னை கவனிச்சு தாண்டி இருக்கேன். வந்த நேரத்துல இருந்தே அப்படியே அவனை கண்ணை உருட்டி உருட்டி தேடிட்டு இருக்கேன். அது அவங்க தான் இந்த பார்ட்டிக்கும் வரேன்னு சொன்னாங்க. எவன் வேணாலும் வரட்டும், நீ எதுக்கடி கண்டவனை எதிர்பார்க்குற? நகுலன் என்னோட ஃப்ரெண்ட் அண்ட் என்னோட சீனியர், அவன் ஒன்றும் கண்டவன் இல்லை. சரி, அதை கூட ஒத்துக்கலாம். அவன் டான்ஸ் ஆட கூப்பிட்ட உடனே எதுக்கடி அவன் பின்னாடியே போக நினைச்ச? அவங்க தானே என்னை கூப்பிட்டாங்க. ஏன் நேத்ரா கூட தான் கம்பல் பண்ணா. சரி, அப்புறம் நான் கூப்பிட்டப்போ எதுக்கடி என்னோட வர மறுத்த? நீங்கள் என்னை கூப்பிடவே இல்லை, நகுலனோட போக விடாமல் என்னை தடுத்தீங்க. அந்நேரம் குடிபோதையில் இருந்த ஆடவன் ஒருவன் இவர்களின் அருகில் வந்தான். அவன் கண்களுக்கு நதியா பேரழகியாக தெரிந்தாள். ஆடவனோ, ஹாய் பியூட்டி. இவன் யாருடி? தெரியாதுங்க. நீ எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா பியூட்டி. அப்புறம் உனக்கு இந்த ட்ரெஸ்ஸு பக்காவா இருக்கு. அந்த அந்நிய ஆடவனின் அருவருப்பான பார்வையால் நதியா தன்னிச்சையாக வருணின் பின்னால் போய் நின்றாள். ஹே பியூட்டி, எதுக்கு அவன் பின்னாடி போய் ஒளியிற என தள்ளாடியபடியே வருணின் பக்கத்தில் வந்தான். வருண் எட்டி உதைத்த உதையில் 8 அடி நீங்கி போய் விழுந்தான். அது மறைவான பகுதியாக இருந்ததாலும் பார்ட்டி ஹாலில் பாடல் சத்தம் அதிகமாக இருந்ததாலும் இவன் கத்திய கத்தல் யாருக்கும் கேட்காமல் போனது. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே என் ஒய்ஃப் கிட்ட இப்படி நடந்துப்ப இடியட் என மேலும் சில பல உதைகளை கொடுக்கவும் நதியா ஓடி வந்து அவனை தடுத்தாள். என்ன பண்றீங்க? அவனை விடுங்க, தள்ளி பொடி. இப்படியே அவனை அடிச்சு அடிச்சு கொண்டுடலான்னு நினைக்கிறீங்களா? சே, எல்லாம் உன்னால தான். நான் என்ன பண்ணேன்? நீ என்னோட லைஃப்ல வந்ததே தப்பு. நானா உங்க லைஃப்ல வந்தேன்? நீங்க தான் உங்க லைஃப்ல என்ன இழுத்து விட்டு வந்திருக்கீங்க. கடைசி நேரத்தில் என்னோட கல்யாணத்தை கெடுத்துட்டு எல்லாரும் முன்னாடி என்ன தள்ள குனிஞ்சு நிக்க சொல்றியா? அதுவும் யாரடி நீ? ஒரு லோ மிடில் கிளாஸ். உன்னால இந்த வருண் தேவை தோத்து போக சொல்றியா? அப்ப எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு? எனக்கு நீங்க வேற விதமா தண்டனை கொடுத்துருக்கலாமே. கல்யாணத்துல எவ்வளவு பெரிய ஆளுங்கள அவங்க பொண்ணுங்களோட வந்திருந்தாங்க. அவங்கள யாரையாவது சூஸ் பண்ணிருக்க வேண்டியது தானே. எதுக்கு என்ன சூஸ் பண்ண? ஏன்னா தப்பு பண்ணது நீ. நான் உனக்கான தண்டனையை கொடுக்க நினைச்சேன், அவ்வளவுதான். நல்லா இருக்கு உன்னோட நியாயம். அப்ப யார் தப்பு பண்ணாலும் அவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணிப்பியா? வாய் ரொம்ப நீளதிரி உனக்கு. இதோட நிறுத்திக்க. மேல பேசி என்கிட்ட வாங்கி கட்டிக்காத. என்னை விட்டு நான் இப்படியே எங்கேயாவது போய்க்கிறேன். எப்படி, அந்த நகலன் கூடயா? உன்னோட அசிங்கம் பிடிச்ச மண்டைக்கு இப்படிதான் யோசிக்க தெரியும். இன்னும் 1 வருஷத்துல என்னோட படிப்பு முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நான் எங்கேயாவது போயிடுவேன். அந்த நினைப்பு வேற உனக்கு இருக்கா என எகத்தாளமாக கேட்டான். உனக்கு தான் என்ன பிடிக்கலையே, அப்புறம் எதுக்கு நான் உன் கண்ணு முன்னாடி இருக்கணும்? உன் தப்புக்கான தண்டனையை நான் உன்னோட ஆயுள் காலம் முழுசும் கொடுப்பேன். இருவரும் காரசாரமாக பேசிக் கொண்டிருக்க அந்நேரம் அவர்களை தேடி நகுலன் அவ்விடம் வந்தான். நகுலன் வருவதை பார்த்த வருண் எதை பற்றியும் யோசிக்காமல் நதியாவை அணைத்து அவள் இதழில் தன் இதழ் பதித்தான். அதில் மிரண்டவள் அதிர்ச்சியாகி நிற்க நகுலன் இவர்களின் நெருக்கத்தை பார்த்து வந்த திசையில் திரும்பிச் சென்றான். நதியா தன் பலம் கொண்டு வருணை தள்ளிவிட்டவள் அவன் கன்னத்தில் ஓங்கி அறைந்தாள். அவளின் அடியில் தன் நிலை பெற்றவன் அவளை நிமிர்ந்து பார்க்க கண்ணீருடன் அவ்விடத்தை விட்டு அகன்றாள். வருண் எதை பற்றியும் அலட்டிக் கொள்ளாமல் தன் குடும்பத்தாருடன் சேர்ந்து கொண்டான். சிறிது நேரத்தில் பார்ட்டி முடிய அனைவரும் வீட்டை வந்தடைந்தனர். இரவில் வருணுக்கும் நதியாவுக்கும் தூக்கம் தூரம் சென்றது. நதியாவின் மனதில் கோபக்காரனாக இடம் பெற்றிருந்தவன் இப்பொழுது அருவருப்பானவனாக மாறிப்போனான். வருணுக்கு தான் எப்படி அவ்வாறு செய்தோம் என்று எண்ணுகையில் நதியாவின் இதழின் மென்மை அவன் மனதில் வந்து சென்றது.
முயன்று தன் சிந்தனையை மாற்றியவன் லேப்டாப்பை எடுத்து வேலையில் மூழ்கி போனான். காலையில் அழகாக விடிய நதியா வழக்கம் போல் எழுந்து காலேஜுக்கு ரெடியாகி நின்றாள். அந்நேரம் கற்பகம் கதவை தட்ட விரைந்து வந்து திறந்தாள். பாப்பா, உன்னை அம்மா அழைச்சிட்டு வர சொன்னாங்க. வரேம்மா என்றவள் கற்பகத்தின் பின்னே சென்றாள். வாமா நதியா, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் அத்தை, நீங்க சாப்பிட்டீங்களா? ஆச்சுமா, இன்னைக்கு வருண் உனக்கு கார் ரெடி பண்ணியிருக்காம்மா. நான் கூட ஏதோ கோவத்தில் சொல்கிறேன்னு தான் நினச்சேன். ஆனால் நிஜமாவே அவன் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு போனான். சரி அத்தை, நான் அதுலேயே போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, இன்னும் 10 நிமிஷத்தில் டிரைவர் வந்துடுவார். நீ ஈவினிங் எப்போ காலேஜ் விடும் டைம் சொன்ன நேரத்துக்கு கூப்பிட வந்துடுவார். சரி அத்தை, நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். என்ன அத்தை? நேற்று நைட்டு நீங்கள் 2 பேரும் டான்ஸ் ஆட தானே போனீங்க. ஆனால் வரும்போது தனித்தனியாக வந்தீங்க. அதுவும் இல்லாமல் 2 பேர் மூஞ்சியும் சரியில்லை. உன்னோட கண்ணு வேற கலங்கியிருந்தது. வருண் உன்னை ஏதாவது ஹர்ட் பண்ணானா? சற்று தயங்கியவள், ஒன்றும் இல்லத்த, அவர் டான்ஸ் பண்ண தான் கூப்பிட்டாரு. எனக்கு தான் டான்ஸ் ஆட வராதே, அதனால உன்னை திட்டானா? இல்லை இல்லை, எனக்கு தான் எல்லாரும் முன்னாடியும் ஒன்றும் தெரியாமல் இருந்ததை நினச்சி ஒரு மாதிரியாக இருந்தது. வேற ஒன்றும் இல்லத்த. மாமியார் மருமகள் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போதே வீட்டின் முன் கார் ஹாரன் சவுண்ட் கேட்டது. டிரைவர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேம்மா. சரியத்தை, நான் கிளம்புறேன் என்றவள் வருண் அவளுக்கென பிரத்யேகமாக ஏற்பாடு செய்திருந்த காரில் கல்லூரி சென்றாள். இப்படியே ஒரு வாரம் போக இந்த இடைப்பட்ட நாட்களில் வருணும் நதியாவும் ஒருவரையொருவர் சந்திக்கவில்லை. வருண் எதை நினைத்து நதியாவுக்கு கார் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தானோ அது நன்றாகவே வேலை செய்தது. இப்போது நகுலனும் நதியாவும் அதிகம் பார்த்து கொள்வதில்லை. கல்லூரி இடைவெளியின் போது சில சமயம் பார்த்துக் கொள்வர், அல்லது சில சமயம் ஓரிரு வார்த்தைகளுடன் அவர்களின் உரையை முடித்துக் கொள்வர், அவ்வளவே. நதியாவுக்கு கையில் போன் இல்லாததால் நகுலனாலும் அவளை வீட்டிற்கு வந்தாலும் கான்டாக்ட் செய்ய முடியவில்லை. அன்றைய நாள் கல்லூரி முடிந்ததும் தனது காரில் கிளம்பிய நதியா கல்லூரி வாயிலை தாண்டுகையில் டிரைவரிடம் காரை நிறுத்தச் சொன்னாள். அவரும் நிறுத்த விரைந்து காரை விட்டு இறங்கியவள் ஒருவனை நோக்கி ஓடிச் சென்றாள். டிரைவரும் காரில் இருந்து இறங்கி அவளது நடவடிக்கையை கவனிக்கத் தொடங்கினார். பாபு அண்ணா, பாபு அண்ணா. பாபு நதியாவின் அழைப்பில் திரும்பி பார்க்க முகம் மலர்ந்தவர் அவளின் அருகே வந்தார். என்னம்மா நதியா, நல்லா இருக்கியா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உன்னோட சித்தி சொன்னாங்க. நல்லா இருக்கேண்ணா. கடை ஆட்கள்லாம் உன்னோட சாப்பாட்டை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. எந்த ஹோட்டலில் வாங்கினாலும் உன்னோட சமையலுக்கு எதுவும் ஈடாகலை என கூறி மென்மையாக சிரித்தார். எனக்கு மறுபடியும் வாய்ப்பு கிடைக்குமாண்ணா? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? எப்போ உன் கையால் சாப்பிடலான்னு காத்து கிடக்காங்க. அண்ணா, நாளையிலேருந்து நான் சமைச்சு தரேன். என்கிட்ட தேவையான அளவுக்கு பணம் எதுவும் இல்லை. கொஞ்சம் முன்பணம் தந்தீங்கன்னா நானே பழசு மாதிரி சாப்பாடு செஞ்சு தரேனே. உண்மையாவாமா? ஆமாண்ணா. சரிம்மா, நான் நாளைக்கு கடை ஆளுங்க கிட்ட கேட்டுட்டு பணம் வசூல் பண்ணி தரேன். சரிண்ணா என மகிழ்ச்சியில் புன்னகைத்தபடி கூறினாள். அப்போ நாளைக்கு உன்னோட வீட்டுக்கே வந்து சாப்பாடு வாங்கிக்கிறேன். உன்னோட அட்ரஸ் எழுதி தரேன்னா என தன் பையில் இருந்த பேப்பர் பேனாவை எடுத்து எழுதி அவனிடம் கொடுத்தாள். நீ நிஜமாலுமே இந்த அட்ரஸ்லையா இருக்க? இந்த ஏரியா பணக்காரங்களோட ஏரியா வச்சே. ஆமாண்ணா, நான் இங்கே தான் இருக்கேன். அது நான் அங்கே வந்தா என்ன அண்ணா? இல்லைம்மா, நம்மள மாதிரி பாவப்பட்ட ஜனங்க அந்த ஏரியாவுக்கு போகிறது அவங்க விரும்ப மாட்டாங்க. அதான் யோசிக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. நான் என் அத்தைக்கிட்ட உங்களை பற்றி சொல்லிக்கிறேன். அப்படின்னா சரிம்மா, நான் நாளைக்கு காலையில் வந்து வாங்கிக்கிறேன். பழக்கம் போல் 10 பார்சல் போதுமாண்ணா? நாளைக்கு போதும், கூடுதல் வேணும்னா நான் அப்புறமா கேட்குறேம்மா. சரிண்ணா, நான் இப்போ கிளம்புறேன். சரிம்மா, பார்த்துப்போ என்றவன் தன் வழியை நோக்கி சென்றான். நதியாவும் காரில் ஏற டிரைவர் வீட்டை நோக்கி பயணித்தார். சிறிது நேர பயணத்தில் வீட்டை அடைந்த நதியா தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு தான் பணியாளர்களுக்கு சமைத்து கொடுக்க தீர்மானித்ததை காவேரியிடம் கூற வருணின் வீட்டிற்குள் சென்றாள். வா நதியா, இன்னைக்கு என்ன நான் அழைக்காமலே வந்திருக்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதான். சொல்லுமா, ஃபஸ்ட்டு உட்காரு என சோஃபாவை காட்டியவர் எதிர் சோஃபாவில் போய் அமர்ந்தார். நதியாவும் அமர்ந்து கொண்டாள். என்னம்மா, ஏதோ சொல்லணும்னு சொன்ன, இப்போ அமைதியாக இருக்க? அத்தை, நான் உங்ககிட்ட கேட்காம ஒரு முடிவு எடுத்துட்டேன், அதான். உன்னோட வாழ்க்கையில் உனக்கு முடிவெடுக்க முழு உரிமை இருக்குமா? இதுக்கா இவ்வளோ தயங்குற? அது இல்லை அத்தை, உங்கள் பையனுக்கு தெரிஞ்சா. அப்படி என்ன முடிவு எடுத்திருக்க? அவனை கண்டு பயப்படுற அளவுக்கு? நான் வீட்டில் இருந்தப்போ பக்கத்தில் இருக்க துணி கடை ஊழியர்களுக்கெல்லாம் சாப்பாடு செஞ்சு கொடுப்பேன். அதுக்கு இப்போ என்ன? அதை மறுபடியும் செய்யலான்னு இருக்கேன். என்ன என புரியாமல் அவளை பார்க்க, நான் நாளையிலேருந்து அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கலான்னு இருக்கேன். எதுக்குமா இப்போ இந்த வேலை உனக்கு? நீ தான் படிக்கிற தானே, அதை முழு கவனத்தோடு பண்ணலாமே. இல்லை அத்தை, எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதுக்கு நான் சம்பாதிச்சா தானே என்னால் என்னோட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். காவேரிக்கு நதியாவின் பதிலில் மனம் கனத்து போனது. தனது வீட்டு மருமகள் எப்படி மகாராணியாக வாழ வேண்டியவள்,
ஆனால் நதியாவோ இந்த ஆடம்பர வாழ்க்கை எதற்கும் ஆசைப்படாமல் தனது சிறு சிறு செலவுகளுக்கும் தனது உழைப்பையே நம்பியிருப்பதை நினைக்கையில் ஒரு புறம் பெருமையாகவும் மறுபுறம் வருத்தமாகவும் இருந்தது காவேரிக்கு. அத்தை, கொஞ்சம் பொருள் வாங்க கடைக்கு போகணும். காசு இருக்காமா என மனம் பொறுக்காமல் கேட்க, அம்மாத்த என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு. நான் பாபா அண்ணா கிட்ட கொஞ்சம் முன்பணம் கேட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் நாளைக்கு தேவையான சாப்பாட்டுக்கு மட்டும் என்கிட்ட இருக்க காசு போதும். இதுவே சாமான் வாங்குற அளவுக்கு போதுமானதாக தான் இருக்கும். உன்கிட்ட எப்படி அந்த பணம் வந்துச்சு? எனக்கு தெரிஞ்சு வரும் தந்திருக்க மாட்டான். நகுலன் கிட்ட ஏதாவது? இல்லை இல்லை அத்தை, நான் என்னோட செயினை வித்துட்டேன். என்னது? ஆமாம் அத்தை. அந்நேரம் கிருஷ்ணன் வீட்டுக்கு வர நதியா மரியாதை நிமித்தமாக எழுந்து நின்றாள். வாங்க, இன்னைக்கு நீங்கள் சீக்கிரமாகவே வந்துட்டீங்களே. ஆமாம்மா, ஈவினிங் ஒரு மீட்டிங் இருந்தது, அது சீக்கிரம் முடிஞ்சதுனால நேராக வீட்டுக்கு வந்துட்டேன். நீங்கள் உட்காருங்க, நான் போய் காஃபி எடுத்துகிட்டு வரேன். நம்ம மருமகளுக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு வர சொல்லு. இல்லை, எனக்கு வேணாம். ஏம்மா, காஃபி குடிக்கிற பழக்கம் இல்லையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன? ஏம்மா, உனக்கு என்ன தயக்கம்? நான் காஃபி எடுத்துகிட்டு வரேன், நீ குடிச்சு தான் ஆகணும். இல்லை அத்தை, வேணாம், நானே போட்டு குடிச்சிக்கிறேன். எதுக்கு இப்போ உடனே டென்ஷன் ஆகுற? கற்பகம் அம்மா சொல்லியிருக்காங்க, அந்த லேபர் ஹவுஸில் இருக்க யாரோ இங்கேருந்து சாப்பிடக்கூடாதுன்னு. கிருஷ்ணனுக்கும் காவேரிக்கும் நதியாவின் பதில் சுருக்கென்று இதயத்தை தைத்தது. நதியா என உணர்ச்சி பொங்க அழைக்க, மன்னிச்சிருங்க அத்தை, நான் வரேன். இருமா ஒரு நிமிஷம். சொல்லுங்க அத்தை, நீ கடைக்கு போகணும்னு சொன்னல்ல, எதுக்கு என கிருஷ்ணன் வினவ. என்ன வாங்கணுமோ அதை ஒரு வேலைக்காரங்கிட்ட எழுதி கொடுமா, அவங்க வாங்கி வந்து தருவாங்க. எதுக்கு நீ இப்போ அலைஞ்சிக்கிட்டு? இப்போ தானே காலேஜிலேருந்து வந்த, போமா போய் ரெஸ்ட் எடு. இல்லைங்க, நான் தான் பார்த்து வாங்கணும். அப்படி என்ன வாங்க போகிற? கொஞ்சம் சமையலுக்கு தேவையான திங்ஸ் தான். அதான் உனக்கு தேவையான ஒரு மாதத்துக்கான பொருட்களை அன்றைக்கே வாங்கி கொடுத்துட்டோமே. நதியா கடை ஊழியர்களுக்கெல்லாம் சமைச்சு கொடுக்க தான் முடிவு பண்ணியிருக்கா. என்ன? அது என தொடங்கியவர் சற்று முன் நதியாவுடன் நடந்த உரையாடல்களை பற்றி கூறினார். கேட்டவருக்கு மனது பாரமானது. சரிம்மா, நீ கற்பகத்தை கூட்டிகிட்டு போ. அது உங்கள் பையன் என தயங்க, அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ தைரியமாக போ. என்று தலையசைத்தவள் தன்னிடம் இருந்த பணத்தை கையில் எடுத்து கற்பகத்துடன் கடை வீதிக்கு சென்றாள். தேவையான காய்கறிகளை தேர்வு செய்து வாங்கியவள் வீடு திரும்ப எதிரே வந்து நின்றார் ராமன், நதியாவின் தந்தை. நதியா, அப்பா. நதிமா, எப்படிரா இருக்க? அப்பா, நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படிப்பா இருக்கீங்க? என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னோட தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் தான் இந்த கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாக போச்சு. எனக்கு தெரியுமா உன்னோட நல்ல குணத்தை பற்றி. நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருப்ப. உன்னோட புகுந்த இடம் ரொம்ப பெரிய இடமாச்சே. உன்னை நல்லா பார்த்துக்கிறாங்களா? நல்லா பார்த்துக்கிறாங்கப்பா. அப்புறம் எனக்கு காலேஜுக்கு போக கூட அனுமதிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா. நீ ரொம்ப கஷ்டப்பட்ட, இனியாவது நீ நிம்மதியாக இருக்கணும், அதுவே எனக்கு போதும். அப்புறம் இந்தம்மா, உன் அப்பனால முடிஞ்சது என்று தன் கையில் இருந்த 2 500 ரூபாய் நோட்டுகளை நதியாவிடம் கொடுத்தார். எனக்கு வேணாம்ப்பா, நீங்கள் செலவுக்கு இதை வச்சுக்கோங்க. நான் என்னோட செலவை பார்த்துக்கிறேம்மா, நீ இதை தயவு செஞ்சு வாங்கிக்கோ. மேலும் மறுக்க முடியாமல் அவளிடம் இருந்த பணத்தை வாங்கி கொண்டாள் நதியா. ராமனும் தனது மகளை மனதார வாழ்த்தி அவளிடமிருந்து விடை பெற்றார். நதியா தன் தந்தையை பார்த்த மகிழ்ச்சியில் கற்பகத்துடன் வீட்டை அடைந்தாள். தனது பொருட்களை கையில் ஏந்தி வண்டியிலிருந்து இறங்கி வந்தவள் வீட்டின் முன் வருணின் கார் நிற்க ஒருவித பதற்றத்துடனே தனது அறையை நோக்கிச் சென்றாள். தான் நினைத்ததைப் போலவே 10 நிமிடத்தில் கற்பகம் வருண் அழைத்ததாக வந்து கூறினார். நதியா வருணின் வீட்டிற்குள் வர நடுக்கூடத்தில் கிருஷ்ணன் குடும்பம் மொத்தமும் அமர்ந்திருந்தது. கூடுதலாக ஒரு புதியவனும் அமர்ந்திருந்தான். நதியாவோட முயற்சிக்கு அடுத்து என்ன தடங்கள் வரப்போகுது? அவளால் கல்லூரி படிப்பை தொடர முடியுமா முடியாதா? அடுத்த எபிசோடு கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க. நன்றி.